ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஹெல்தியான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஹெல்த்தி சாக்லேட் பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை வச்சு ஒரு ஹெல்தியான சாக்லேட் பார் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நான் சுகர் ஆட் பண்ணலை, வெல்லம் ஆட் பண்ணலை. இனிப்புக்காக வெறும் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு மட்டுமே செஞ்சுருக்கேன். இது எல்லாருமே சாப்பிடலாம், பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிக்கடி சுகர் கிரேவிங்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது எடுத்துக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது டார்க் சாக்லேட் தான். ஸோ எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கலாம். 1 கப்புன்றது 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பாதாம் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம், அதுவும் 100 கிராம். அதுக்கப்புறம் வால்நட்ஸ், அதுவும் 100 கிராம். பிஸ்தா அரை கப் எடுத்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை ஒரு தட்டில் மாற்றிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடலாம். இப்போ அதே பேன்ல அரை கப் அளவுக்கு பூசணி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு தர்பூசணி விதைகள், அரை கப்புன்றது நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ 1/4 கப் அளவுக்கு ஆளி விதைகள் ஆட் பண்ணிக்கலாம். ஆளி விதைகள்னா ஃபிளாக்ஸ் சீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். 25 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வெள்ளை எள்ளு, கருப்பு எள்ளு எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எள்ளு நல்லா ஹீட் ஆகி நல்லா லைட்டா வெடிச்சு வரும். அப்போ நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கம்ப்ளீட்டா ஆற வச்சிருங்க. ஆற வச்ச பின்னாடி ஒரு மிக்ஸி ஜார்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு பெரிய மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா டைரக்டா ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன மிக்ஸி ஜார் வச்சிருந்தீங்கன்னா பேட்ச் பேட்சா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவுக்கு நிலக்கடலை ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 50 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு துருவன கொப்பரை தேங்காய் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது ட்ரை கோகோனட், நல்லா காஞ்ச உலர்ந்த தேங்காய். இது ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு நல்லா பல்பியான டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. டேட்ஸ் நல்லா சாஃப்டா நல்லா பல்பியா இருக்கணும். அப்பனா நல்லா பைண்ட் ஆகும். டேட்ஸ் ஒரு 100 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரான்பெரிஸ் பாத்தீங்கன்னா 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கருப்பு கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் வெள்ளை கிஸ்மிஸ் ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே 25 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த நெய்யிலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா இலகி சாஃப்ட் ஆகி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணா போதும் அந்த ஹீட்ல. இப்போ அதே மிக்ஸி ஜார்ல அத்திப்பழம் நான் ஒரு கை அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இல்லை இதையும் நீங்க நெய்யில வறுக்கிறதுனா வறுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இதுல பாத்தீங்கன்னா நெய்யெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கு, அதுவே போதும். இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க பவுடர், பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நல்லா கையில பிடிக்க வரணும். கையில பிடிக்க வராம ரொம்ப உதிரியா இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க பேரிச்சம்பழம் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். நிறைய பவுடர் இருந்துச்சுன்னா நிறைய பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்டா வரும். எனக்கே செஞ்சு முடிச்ச பின்னாடி லைட்டா உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க பார்த்து நிறைய டேட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல்ல 2 கப் அளவுக்கு டார்க் சாக்லேட் நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை டபுள் பாயிலிங் மெத்தட்ல நம்ம ரெடி பண்ண போறோம். கீழே ஒரு பேன்ல தண்ணி வச்சுக்கோங்க. அதனால கொதிச்சு வரணும். கொதிச்சு வரும்போது நம்ம வச்சிருக்க பவுல மேல வச்சிட்டீங்கன்னா அந்த ஆவியிலே பாத்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகி நல்லா வந்துடும். இதோடய சேர்த்து நீங்க தேங்காய் எண்ணெயோ இல்ல பட்டரோ ஆட் பண்ணீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி நல்லா சாஃப்டா வந்துடும். இப்போ நல்லா மெல்ட் ஆகி ரெடி ஆயிருச்சு. இப்போ ஒரு கேக் டின்னோ இல்ல கேக் ட்ரேவோ இல்ல ஒரு டிஃபன் பாக்ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுல பட்டர் பேப்பர் வைக்க போறோம். பட்டர் பேப்பர் நல்லா செட் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூனு இல்லைன்னா கிண்ணம் நல்லா டைட்டா, எந்த அளவுக்கு நீங்க டைட்டா கம்ப்ரஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கம்ப்ரஸ் பண்ணணும். அப்படினாதான் கீழே உதிராது. டேட்ஸ் பத்தலைன்னா கண்டிப்பா உதிரும். ஸோ பார்த்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. சைடில் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி லெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருக்க டார்க் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு லைட்டா இந்த மாதிரி கையில சாய்ச்சி விட்டீங்கன்னா ஈவனா லெவலப் ஆயிரும். லெவலப் ஆயிட்டு லைட்டா டேப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதை 1 ல இருந்து 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் ஃப்ரீஸ் பண்ணணும். ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா ரெடி ஆயிரும். பாருங்க, 2 மணி நேரம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன் எந்த அளவுக்கு ரெடி ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன ஷேப்ஸ்ல பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ண போறேன். அதாவது பார் மாதிரி. உங்களுக்கு ஸ்கொயர் பிடிக்கும்னா நீங்க ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதே மெத்தட்ல நீங்க ஏதாவது மோல்டு வச்சிருந்தீங்கன்னா அதுல கூட இந்த பவுடர் அதுக்கப்புறம் சாக்லேட் ஆட் பண்ணிட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டு எடுத்துட்டீங்கன்னா சாக்லேட் மாதிரி சின்ன சின்னதா சூப்பரா ரெடி ஆயிரும். இதை நம்ம பீஸ் போட்டுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். இது பாத்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்க வீட்டில் இந்த ஹெல்தியான சாக்லேட் பார் ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.